ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். கல்வி தடை எந்தெந்த ஜாதகருக்கெல்லாம் வரும், அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும், பாவங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் கல்விக்கு அடிப்படையான கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புதன் அப்படிங்கிறது முதல் தரமான கல்விக்காரக கிரகம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல்வி, ஒவ்வொரு வியாபாரம், ஒவ்வொரு பொருள், ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு ஸ்பீடு எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா விதமான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கல்விகளுக்கும் அடிப்படை ஆதாரமான படிப்பு, ஸ்கில்லு, சாமர்த்தியம் இது எல்லாம் உணர்த்தக்கூடிய வித்யாகாரக கிரகம் புதன் மட்டுமே. ஸோ புதன் சுபபலம் பெறாமல் இருந்தால் எந்த கிரகம் கொடுக்கக்கூடிய கல்வியாக இருந்தாலும் அதில் மந்தத்தன்மை ஏற்படும். ஸோ அப்போ முதல் தரமான கிரகம் புதன் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். ஸோ அது கெடாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் தோஷம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒன்று அஸ்தமனமாக இருக்கணும், அல்லது வந்து வக்ரம் பெற்ற அஸ்தமனம், வக்ராஸ்தமனம் இல்லை வக்ரம். அதுக்கு அடுத்ததாக இது வந்து புதனுக்கு வந்து மிக சிறிய தோஷம் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட மிக நெருக்கமான கிரகம் அப்படிங்கிற இருக்கிறதுனால அஸ்தங்கம் அப்படிங்கிற தோஷம் வந்து அடிக்கடி புதனுக்கு மட்டுமே நிறைய ஏற்படும். ஸோ அப்போ அது வந்து மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக புதனோட ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய பகை கிரகங்கள் ப்ளஸ் புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேது, செவ்வாய். ஸோ இந்த மாதிரியான கிரகச்சேர்க்கை புதனுக்கு இருந்தது அப்படின்னா புதன் தரக்கூடிய கல்வியில் வந்து மந்தத்தன்மையும் நல்லா படிக்கிற திறமை இருந்து படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையும் வந்து அந்த ஜாதகருக்கு வந்து அமையும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாவ ரீதியான கல்வி காரகத்துவம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் பாவம், 4, 5ஆம் பாவம் ப்ளஸ் 9ஆம் பாவம், கடைசியாக ஆராய்ச்சி படிப்பு அப்படிங்கிறது 11ஆம் பாவம். சில பேருக்கு வந்து 2ஆம் பாவம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அவங்க ஆரம்ப அடிப்படை கல்வி வந்து நல்லா அமையாது. ஆனால் வந்து உங்களுக்கு 10th 12க்கு அப்புறமா அவங்களுடைய கல்வி வந்து நல்ல சிறப்பாக அமையும். சில பேருக்கு வந்து 2ஆம் பாவம் நன்காக அமைஞ்சிருக்கும், 4ஆம் பாவம் கெட்டிருக்கும், ப்ளஸ் 9ஆம் பாவம் 11ஆம் பாவம் நல்லா அமைஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்பத்தில் ஸ்கூலில் சேர்க்கும்போது நல்லா படிப்பாங்க, அதுக்கு அடுத்ததுக்கு 10th 12th மார்க் கம்மியாகும், காலேஜ்லேயும் ஆராய்ச்சி படிப்புலையும் வந்து அவங்க நல்லா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை, பாவச்சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கல்வியில் வந்து ஒரு மந்தத்தன்மையும் தடையும் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, நமஸ்காரம்.